Hi friends, welcome to TN Technical Exams channel. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சயின்ஸ் மோஷன் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் 6ல் வர மோஷன் லெசன் வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன், போய் பாருங்கள். இது டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ஃபிசிக்ஸ் டாப்பிக்கில் மோஷன் அப்படின்ட்டு நமக்கு ஒரு டாபிக் இருக்கும். மோஸ்ட்லி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் 80% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நமக்கு சமச்சீர் கல்வி புக்ஸில் இருந்து தான் கேட்குறாங்க. அதனால் நம்ம அந்த புக்கில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே வந்து தரோவாக லைன் பை லைன் ஒரு டைம் பார்த்துட்டு அதுலேருந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம மோஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது யூனிட் 2 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்குது. நான் இதுலேயே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு, மோஷன் இஸ் த சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சரௌண்டிங். நமக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஸ்டாண்டர்டில் வர எவ்வளோ டீப்பாக அந்த டாபிக் போனாலுமே நம்மளால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். மோஷன் இஸ் டிஸ்கிரைப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ், ஸ்பீட், ஆக்சிலரேஷன் அண்ட் டைம். இந்த 4 ஃபேக்டர்ஸை வச்சு தான் மோஷனை நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ், ஸ்பீட், ஆக்சிலரேஷன் அண்ட் time. In physics, the objects which do not change their position are said to be at rest, while those which change their position are said to be in motion. Next, types of motion: linear motion, circular motion, oscillatory motion, random motion. லீனியர் மோஷன் அப்படின்றது மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன். சர்க்குலர் மோஷன் அப்படின்னா மோஷன் அலாங் அ சர்க்குலர் பாத். ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னா ரிப்பீட்டேட்டிவ் டு அண்ட் ஃப்ரோ, அதாவது இந்த பெண்டுலம் டு அண்ட் ஃப்ரோ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷன் ரிப்பீட்டேட்டிவ் to and fro motion of an object at regular interval of time. Random motion, motion of the object which does not fall in any of the above categories. இந்த above categoriesல எதுலையுமே இல்லாதது நம்ம random motion அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, uniform and non-uniform motion. An object is said to be in uniform motion if it covers equal distances in equal interval of time, howsoever big or small these time intervals may be. Equal distance equal interval of timeல அது மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம் மோஷன். ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம் யூனிஃபார்ம் மோஷனில். நெக்ஸ்ட்டு, நான் யூனிஃபார்ம் மோஷன். Thus an object is said to be in non-uniform motion. An object is said to be in non-uniform motion if it covers unequal distances in equal intervals of time. ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் அது கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகிறது தான் நம்ம நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு, டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டியை நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னும் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட், டிஸ்டன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு பை அ மூவிங் பாடி irrespective of the direction is called the distance traveled by the body. It is measured in meter. In SI system, it is a scalar quantity having magnitude only.
அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் மூவிங் பாடி இன் எ பர்டிகுலர் டைரெக்ஷன். இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி ஹேவிங் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன். இட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் SI சிஸ்டம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஸ்டன்ஸ்க்கு அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்கான டிஃப்ரென்ஸ் என்னன்றது புரியும். Consider a body moving from a point A to B. From a point A to B. A-லேருந்து Bக்கு travel பண்ணுறாங்க. It moves along the path given in the figure. So, இந்த directionல தான் அது move ஆகிறது. And reaches the point B. The total length of the path traveled by the body from A to B. அதாவது இந்த கர்வ்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஏபி அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது அது ட்ராவல் பண்ணுற இது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இந்த டிஸ்டன்ஸ். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு பை அ மூவிங் பாடி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டைரக்ஷன் இஸ் கால் டிஸ்டன்ஸ். அதோட SI சிஸ்டம் அதோட யூனிட் என்ன அப்படின்னா இட் இஸ் மீட்டர். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஸ்கேலார் குவான்டிட்டி தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டினா இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன். It is also measured in meter. ஸோ ரெண்டோட யூனிட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மீட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்பீட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். நம்ம டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு நல்லா பார்த்துருக்கோம். ஸ்பீட் அப்படின்றது ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் or the distance traveled in unit time. It is a scalar quantity. The SI unit of speed is meter per second. Speed oda formula distance traveled per time taken. So distance traveled, distance by time தான் நம்ம ஸ்பீடுன்னு சொல்லணும். ஸோ டிஸ்டன்ஸ்க்கான யூனிட் வந்து மீட்டர், செகண்ட்க்கு டைம்க்கு வந்து செகண்ட் தான் யூனிட். ஸோ ஸ்பீடோட யூனிட் வந்து நமக்கு மீட்டர் பர் செகண்ட். ஸ்பீட் வந்து இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட். அதுதான் நம்ம இங்கே டிஸ்டன்ஸ்லேயும் பார்த்தோம். டிஸ்டன்ஸில் வந்து டிஸ்டன்ஸும் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, அதில் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். வேறு ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம், அது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதுக்கும் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட்டும் நம்ம மீட்டர் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அப்படின்றது தான் வந்து நமக்கு வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். வேறு ஸ்பீடுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். பட் ரெண்டுத்தோட யூனிட்டும் வந்து மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது தான். இதுதான் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டிக்கான யூனிட் அண்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேஷன். Acceleration is the rate of change of velocity. So velocity இன்றது displacement by time. Acceleration அப்படின்றது rate of change of velocity. So velocity by time வந்து நம்ம acceleration அப்படின்றோம். Acceleration is velocity by time. So velocity ஓட யூனிட் நமக்கு மீட்டர் பர் செகண்ட் இல்லையா, அந்த மீட்டர் பர் செகண்ட் வேறு டைமுக்கும் வந்து செகண்ட்ன்றது தான் யூனிட். ஸோ அதனால தான் ஆக்சிலரேஷனோட SI யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனோட யூனிட் வந்து SI யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த வெலாசிட்டியில் நீங்கள் ஆக்சிலரேஷனில் ஃபைனல் வெலாசிட்டியும் இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டியும் இருக்குது. ஸோ ஃபைனல் வெலாசிட்டியை தான் வந்து நம்ம வின்னு எடுத்துக்கிறோம். இந்த டேர்ம்ஸ் வந்து நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ ஆக்சிலரேஷன் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி இஸ் V,
இனிஷியல் வெலாசிட்டியை தான் நம்ம u அப்படின்னு சொல்லணும். இந்த டேர்ம்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் 3 ஃபார்முலாஸ் இருக்குது, அது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ a அப்படின்றது ஆக்சிலரேஷன், ஃபைனல் வெலாசிட்டி இஸ் v, இனிஷியல் வெலாசிட்டி வந்து u. Negative acceleration is called as retardation or deceleration. Negative acceleration ஓட other terms retardation or deceleration. இந்த நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் நமக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if final velocity is less than the initial velocity. ஸ்டார்டிங் வெலாசிட்டியை விட ஃபைனல் வெலாசிட்டி வந்து நமக்கு கம்மியாக இருந்ததுன்னா we get negative acceleration. Next, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கிராஃப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸும் டைம்க்கான கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷனோட ரிசல்ட் இது. த ஸ்லோப் ஆஃப் த லைன் on the distance time graph becomes steeper and steeper as the speed increases. நம்ம group 2 எக்ஸாமில் நிறைய ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இதுக்கான மீனிங் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா த ஸ்லோப் ஆஃப் அ லைன் ஆன் அ டிஸ்டன்ஸ் டைம், இதுதான் டிஸ்டன்ஸ் டைம்க்கான கிராஃப். இதோட ஸ்லோப் வந்து ஸ்டீப்பர் ஆக ஆக ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாக்கிங்க்கு ஸ்பீட் கம்மியாக இருக்கும், சைக்கிளிங்க்கு அதை விட அதிகமாக இருக்கும், கார் அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லைன் வந்து எந்த அளவுக்கு ஸ்டீப்பராக போகுதோ அந்த அளவுக்கு ஸ்பீடும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்றாங்க, அதாவது யூனிஃபார்ம் மோஷனில். நெக்ஸ்ட் நான்-யூனிஃபார்ம் மோஷன், டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் நான்-யூனிஃபார்ம் மோஷன். இதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, this nature of the graph shows non-linear variation of the distance traveled by the car with time. Thus the graph represents motion with non-uniform speed. ஸோ இங்கே நமக்கு லீனியர் வேரியேஷன்ஸ் இல்லை, எல்லாமே non-linear variations தான் இருக்குது. as the distance traveled by the car வந்து எல்லாமே non-linear variations தான். பிகாஸ் வெலாசிட்டி வந்து ஒரே மாதிரி இருக்காது. இனிஷியல் வெலாசிட்டி இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும் போது வேறு வெலாசிட்டி இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டியும் வேறு இருக்கும். ஸோ இந்த திஸ் கிராஃப் ரெப்ரசன்ட் மோஷன் வித் நான்-யூனிஃபார்ம் ஸ்பீட் வந்து நமக்கு வேரி ஆகிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட் வெலாசிட்டி டைம் கிராஃப். வெலாசிட்டி டைம் கிராஃப், இது டைம் எப்படி வேரி ஆகுது, அதோட வெலாசிட்டி வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்ற கிராஃப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஸ்பீடோமீட்டர் ஆஃப் an automobile measures the instantaneous speed of the automobile in a uniform motion in one dimension. The average velocity is equal to instantaneous velocity. Instantaneous velocity is also called as velocity or instantaneous speed or simply speed. Next, equations of motion. ஸோ இதில் தான் நம்ம முன்ன பார்த்துருந்த அந்த டேர்ம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் நமக்கு டிஎன்பிசியில் நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. இனிஷியல் வெலாசிட்டி வந்து u, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் u, ஃபைனல் வெலாசிட்டி இஸ் v, டைம் t, a ஆக்சிலரேஷன் அண்ட் எஸ் தான் வந்து நமக்கு டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டேர்ம்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். u அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி, v இஸ் ஃபைனல் வெலாசிட்டி, t டைம், a ஆக்சிலரேஷன், டிஸ்டன்ஸ் எஸ். u v மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு v ஈக்குவல் டு u ப்ளஸ்
at. Second s அதாவது distance is equal to ut plus half at square. v square is equal to u square plus 2as. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் வச்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கான டெரிவேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இதை ஜஸ்ட் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து டெரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கலாம். The equation of motion for a freely falling body கீழே விழுறது freely falling body can be obtained by replacing a அப்படின்றது நம்ம acceleration அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். ஸோ அந்த acceleration வந்து acceleration due to gravity. ஸோ அந்த ஆக்சிலரேஷன் ஏ அப்படின்றத நம்ம ஜியால் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி எதனால் அது கீழே வருது அப்படின்னா இட் இஸ் டியூ டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அதனால் ஏவை வந்து இங்கே ஜியால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்முலாஸில். Replacing A in equations with G, the acceleration due to gravity for a freely falling body which is initially at rest. So initially வந்து initial velocity u வந்து அதுக்கு வந்து 0வா தான் இருக்கும். ஸோ யூவை வந்து நம்ம 0 பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு இப்படி தான் கிடைக்கும். ஸோ acceleration due to gravity for a freely falling body, v equal to gt, s equal to half gt square, v square equal to 2gh. ஸோ அந்த 3 ஈக்குவேஷன்ஸில் நம்ம ஆல்டர் பண்ணியிருக்கிறது வந்து ஆக்சிலரேஷனுக்கு ஏக்கு பதில் ஜி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0ன்னு வச்சுருக்கோம். அப்படி வைக்கும் போது நமக்கு இந்த 3 ஈக்குவேஷன்ஸும் கிடைக்குது. Can a body have zero velocity and finite acceleration? Yes. When a body is thrown vertically upwards in space, at the highest point, the body has zero velocity, but its acceleration due to the gravity. So acceleration due to gravity இருக்கு, but அந்த பாடியோட velocity வந்து நமக்கு 0 ஆயிடும். Next, if an object moving along a circular path of radius r, time taken t to come back to its starting position, then the speed v is given by, speed is equal to circumference by time taken. இது வந்து for a circular path தான் இது கொடுத்துருக்காங்க. for a circular path radius வந்து r, time taken வந்து tன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மறுபடியும் அதோட ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு t to come back to its starting position, then the speed v is given by அதோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் 2πr அப்படின்றது. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் பை டைம் டேக்கன், 2πr பை டைம் டேக்கன். ஸோ இது ரெண்டு ஸ்டேட்டுக்கு தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி, தென் சர்க்குலர் பாத்தில் ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுறதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் அண்ட் சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் அண்ட் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. The centripetal force must act on the object radially towards the center. அதுதான் வந்து நம்ம centripetal force அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Let us consider an object of mass m moving along a circular path of radius r with a velocity v. ஸோ அப்போ அதோட centripetal acceleration என்னவா இருக்குன்னா a is equal to v square by r.
the magnitude of centripetal force is given by F is equal to mass into centripetal acceleration. So mass வந்து m v square by r, mv square by r. இது வந்து magnitude of a centripetal force, mass into centripetal acceleration. Any force like gravitational force, frictional force, magnetic force, electrostatic force, etc. may act as a centripetal force. A pulling force that acts away from the center is experienced. This is called as centrifugal force. So centripetal force அப்படின்றது it is towards the center. Centripetal force என்றது towards the center. அதே centrifugal force அப்படின்றது acts away from the center is experienced as centrifugal force. But நமக்கு அந்த magnetic force, electrostatic force, அது எல்லாமே frictional force, gravitational force எல்லாமே வந்து centripetal force தான். The dryer and the washing machine is an example for centrifugal force. In a merry-go-round in amusement parks, you will experience an outward pull as merry-go-round rotates about vertical axis. This is due to centrifugal force. So centripetal force ko centrifugal force கான examples வந்து நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே க்ளாசரியில் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் தான். இப்போ புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். The area under velocity time graph represents the acceleration of the moving object. Next, which one of the following is most likely not a case of uniform circular motion? Motion of the earth around the sun. Next, which of the following graph represents the uniform motion of a moving particle? So B da vandu idukana answer. The centrifugal force is a virtual force. Fill in the blanks. Speed is a scalar quantity, whereas velocity is a vector quantity. The slope of the distance time graph at any points gives the speed. Negative acceleration is called as retardation or deceleration. Area under velocity time graph shows displacement. So distance time graph shows speed, velocity time graph shows the displacement. True or false? The motion of a city bus in a heavy traffic road is an example for uniform motion. இல்லை அது வந்து it is an example for non-uniform motion because அதில் linear motionும் இருக்குது, wheelல வந்து circular motionும் இருக்குது. ஸோ அது வந்து non-uniform motion. Acceleration can get negative value also. Yes, நம்ம அது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுதான் வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷன், அதாவது ரீட்டார்டேஷன் ஆர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ட்ரூ. Distance covered by a particle never becomes zero, but displacement becomes zero. It is true. The velocity time graph of a particle falling freely under gravity would be a straight line parallel to the x-axis. It is false. If the velocity time graph of a particle is a straight line inclined to x-axis, then its displacement time graph will be a straight line. It is true. Next, assertion and reason type questions. Assertion கொடுத்திருக்கிறது வந்து the assertion motion of an object may be due to the change in magnitude of velocity or direction or both of them. So இதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, acceleration can be produced only by change in magnitude of the velocity. It does not depend the
direction. So இதுக்கான ஆன்சர் வந்து C, அதாவது assertion is true but the reason is false. Next question, assertion, the speedometer of a car or a motorcycle measures its average speed. அதுக்கான ரீசன் வந்து average velocity is equal to total displacement divided by total time taken. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து D. D அப்படின்னா if assertion is false but reason is true. இந்த assertion வந்து false but reason is true. Displacement of a body may be zero when distance traveled by it is not zero. Reason வந்து the displacement is the shortest distance between the initial and the final position. So A அப்படின்னா both the assertion and reason are true and reason is also a correct explanation of the assertion. Match the following. Motion of a body covering equal distance in equal interval of time. So இதுதான் அதுக்கான graph. Motion with non-uniform acceleration. So velocity time போட்டு curve வந்து நமக்கு இந்த formatல கிடைக்கும். Next constant retardation. So velocity time இதுதான் அதுக்கான answer. Next uniform acceleration, நமக்கு இது நல்லாவே தெரியும். velocity time whereas the speed goes in a steeper போகும் அப்படின்ட்டு. Thank you friends. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.